நண்பர்களே, நமக்கு ஒரு அணில் குஞ்சு மாட்டி இருக்கு. அதான் இப்ப நம்ம செய்ய போறோம். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் 28 ஜூலை அப்ப ஒரு அதிநவீன பஸ் ஸ்டாண்ட ஓபன் பண்ணியிருந்ததா அவர் போஸ்ட் போட்டிருந்தாரு. ஒரு சில இன்ஃபுளுசர்களும் அந்த பஸ் ஸ்டாண்ட ப்ரோமோட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு 2 லட்சம் ரூபாயில கட்டப்பட்ட அந்த அதிநவீன பஸ் ஸ்டாண்ட பத்தி நம்ம ஒரு ரீல் போட்டிருந்தோம். நான் போட்ட வீடியோக்கு ஆல்ரெடி ப்ரோமோட் செஞ்ச ஒருத்தர் நமக்கு ரிப்ளை வீடியோவா ஒன்னு போட்டிருந்தாரு. இப்போ அந்த வீடியோக்கு தான் நம்ம ரிப்ளை கொடுக்க போறோம். இந்த பஸ் ஸ்டாப் இப்போ டெம்பரரியா கட்டி கொடுத்துருக்காங்க. மக்களுக்காக அந்த இடத்துல இன்னும் சூப்பரான பஸ் ஸ்டாப் கூடிய சீக்கிரம் வரும். அப்புறம் என்ன சொன்னா, ரூட் மாஃபியா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்சரோ ரூட் மாஃபியா ஆளோ இருக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு சிட்டிசனா இவரு பெரிய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அடத்தா அந்த வார்த்தையை சொன்னா வேற கோச்சிக்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு வேற நிறைய பேர் சொல்றீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அவங்களை அப்படி கூப்பிடலாமா வேணாமான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. பரத் வியூஸ் என்கின்ற அட தற்கூரி அந்த பஸ் ஸ்டாப்பை ப்ரோமோட் பண்ணி நீ போட்ட வீடியோல எங்கேயாவது இது தற்காலிகமான பஸ் ஸ்டாப் தான் நீ மென்ஷன் பண்ணி இருக்கிறவன் நீ நிரூபிச்சிட்டனா இப்பவே நான் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடிடுறேன். அப்படி உன்னால நிரூபிக்க முடியலனா உங்க அண்ணன் திருச்சி ஏர்போர்ட்ல 41 பேர் செத்தப்போ திரும்பி பார்க்காம விட்டு ஓனாரு. அது மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு உன்னால ஓட முடியுமா? இந்த சேலஞ்சுக்கு நீ ரெடியா? 31 ஜூலை அப்ப நம்ம அந்த அதிநவீன பஸ் ஸ்டாப்பை பத்தி ஒரு ரீல நம்ம போடுறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் இது தற்காலிகமான பஸ் ஸ்டாப் அப்படின்னு அவருடைய அபிஷியல் இன்ஸ்டா அக்கௌண்ட்ல ஒரு போஸ்ட போடுறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாப்பை சார்ந்த போஸ்டுகள்ல அவரு எங்கேயுமே இது தற்காலிகமான பஸ் ஸ்டாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. இப்ப வரைக்குமே மேபி நாளைக்கு கூட அந்த டெக்ஸ்ட்ல இது தற்காலிகமானது அப்படின்னு எடிட் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இது தற்காலிகமானது அப்படின்னு முன்னாடி போட்ட போஸ்ட்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. உன் அக்கௌண்ட்ல போட்ட பழைய போஸ்ட பார்த்தாலே தெரியுது நீ ஒரு 1ஆம் நம்பர் தற்கொலைன்னு. ஒரு காமன் சிட்டிசனா பஸ் ஸ்டாப் வேணும்னு ஒரு கோரிக்கையில வீடியோ போடுவாராம். உடனே அந்த எம்எல்ஏ பார்த்துட்டு பஸ் ஸ்டாப் ஓபன் பண்ணிட்டு வரான். நல்லா இருக்குடா உங்க பிஆர் ஸ்கிரிப்ட். அசம்பிளில போய் அறிக்கை விட்டா அதுல போய் இன்ஸ்டாகிராம திறந்தா அதுல ஃபுல்லா ஃபேக் நியூஸ். வாய திறந்தாலே ஃபுல்லா பொய்யா புழுவினுங்கிறாங்க. ஒரு விஷயத்த அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு விஷயத்த அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அட தவிட்டு தற்கொலை. அந்த பஸ் ஸ்டாப்பை பத்தி ரீல் போட்டது நீதான் பொதுமக்களுக்கு இது தற்காலிகமான பஸ் ஸ்டாப்னு தெளிவா சொல்லிருக்கணும். நீங்க அதை சொல்லல. நாங்க 2 லட்சம் ரூபாய் அதிநவீன பஸ் ஸ்டாப் திறந்துக்கிறாரு பாருங்கன்னு பொதுமக்கள் கிட்ட சொன்ன உடனே இது தற்காலிகமானதுதான் இது கூட நீங்க தெரியாம பேசுறீங்களே. சரிடா தம்பி, டைம் ஆகுது. நீ ஆல்ரெடி அந்த பஸ் ஸ்டாப்பை ப்ரோமோட் பண்ணி போட்ட வீடியோல இது தற்காலிகமான பஸ் ஸ்டாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்த அந்த ப்ரூஃபை காட்டு. அப்படி காட்டலனா சீக்கிரம் உன்னோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு நீயும் ஓடிடு.